ஜெனரேட்டிவ் ஏஐ இந்த ஸ்ட்ரீம் என்டர் ஆக என்ன ஸ்கில் செட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க? ஓகே சார், பேசிக்கா பாத்தீங்கன்னா ஏஐ இன்ஜினியர் ரோலுக்கு போகிறதுக்கு அதுல வந்து நிறைய டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, கரெக்டா? நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸ் நான் உங்ககிட்ட கேட்கறேன். ஸோ இதுக்கு பர்டிகுலரா என்னென்ன ஸ்கில் செட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க? This is Dinesh, a software engineer working here at Unite Technologies, Chennai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா the role of an AI engineer and what are the things that they ask in the industry. Okay, இது பத்தி நமக்கு clear insights provide பண்ண we have with us Miss Dashni, an AI engineer. So let's get to her. Hi Dashni. Hi sir. Okay Dashni, you are an AI engineer, கரெக்டா? நீங்க என்னென்ன ஸ்கில் செட்ஸை இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ ரோலுக்காக அக்வயர் பண்ணிருக்கீங்க? லைக் உங்களுக்கு பேசிக் ஐடி நாலேஜ் இருக்கு. ஜெனரேட்டிவ் ஏஐ இந்த ஸ்ட்ரீம் என்டர் ஆக என்ன ஸ்கில் செட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க? ஓகே சார், பேசிக்கா பாத்தீங்கன்னா NLP கான்செப்ட்ல ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும். சோ இங்க ஃபுல் ஆஃப் ஜெனரேட்டிங் நியூ யூனிக் கண்டென்ட் தான் ஜெனரேட் ஆகுது இல்லையா? சோ டெக்ஸ்ட் ஜெனரேஷனா இருக்கட்டும், நம்ம லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான் எல்லாருமே யூஸ் பண்றோம். சோ அதனால NLP கான்செப்ட்ல கொஞ்சம் கிளியர் ஐடியா இருக்கணும். தென் பாத்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஏஐல பேஸ் மாடல் பேஸா ஒரு நாலேஜ் இருக்கிறது டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் தான். சோ அதுல ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். நம்ம LLMs யூஸ் பண்ணும்போதும் சரி, சோ ஜெனரேட்டிவ் ஏஐ ரிலேட்டடா ஒர்க் பண்ணும்போது நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் ஜெனரேஷன், சாட்பாட் பில்ட் பண்றதா இருக்கட்டும், இமேஜ் ஜெனரேட்டிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான் நிறைய பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுல உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர். சோ இதுக்கு பர்டிகுலரா என்னென்ன ஸ்கில் செட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க? சோ பைத்தன், பேசிக்லி பைத்தன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல கிளியர் ஐடியா இருக்கணும். தென் நம்ம சொன்ன மாதிரி NLP கான்செப்ட் நிறைய தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி LLMs எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கு, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் LLMs அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். தென் ரேக் பைப் சிஸ்டம், ரேக் பைப் லைன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபைன் டியூனிங், இந்த மாதிரி கான்செப்ட்ல கொஞ்சம் ஐடியாஸ். நீங்க உங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் என்னது? சோ நான் பேசிக்கலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, கரண்டா நீங்க ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? லைக் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? எஸ் சார், கரண்டா ரேலிகார் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஏஐ பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் பில்ட் பண்றது. பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ட் சாகான்னு சொல்லிற மாடல். சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு ஏஐ, இப்ப நம்ம சிரி அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சோ அதே மாதிரி ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தான் அது கம்ப்ளீட்டா பில்ட் பண்ணிருக்கோம். சோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணேன். இது தவிர வேற என்ன ஏஐ பேஸ்ட் சொல்யூஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க? ரீட்டைல் செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு சார். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா சூப்பர் மார்க்கெட்ஸ்ல இருக்கட்டும், நார்மல் ஷாப்பிங் மால்ஸ்ல இருக்கட்டும், ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ்க்கு வைக்கிறாங்க. ஸோ சேல்ஸ்ல வைக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ரேக்ஸ்ல கரெக்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல தான் வைப்பாங்க இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்க ப்ராடக்ட் சேல் ஆயிடுச்சு, இல்ல ரொம்ப கவுண்ட் கம்மியாயிடுச்சுன்னா கேமராஸே ஆட்டோமேட்டிக்கா அதை ரெகனைஸ் பண்ணிட்டு சாம் மாடல் அதுல யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த சாம் மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா விஷுவல் கம்ப்யூட்டர் விஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதை ரெகனைஸ் பண்ணி ப்ராடக்டோட கவுண்ட் கம்மியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆர்கனைசருக்கோ இல்ல அவங்க இருக்க மேனேஜர்ஸ்க்கோ மெசேஜ் போற மாதிரி கவுண்ட் கம்மியாயிடுச்சு, சோ அதுக்கு ரீஃபில் பண்ணனும், இல்ல அந்த ரிலேட்டடா டேட்டாஸ் தரணும். வேற என்ன ப்ராஜெக்ட்ஸ்? சோ வேற ப்ராஜெக்ட் கிட்ட ஃபைன் டியூனிங், லீகல் டாக்குமெண்ட் சம்மரைசர் ஃபைன் டியூனிங் பண்ணி கொடுக்குற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கோம். Thank you Dashni for sharing this information. இப்போ யூனிக் டெக்னாலஜிஸில் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் கோர்சஸ் நிறைய ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், .NET ஃபுல் ஸ்டாக், ப்ரொடக்ஷன் சப்போர்ட், இந்த மாதிரி டேட்டா அனலிஸ்ட், இந்த மாதிரி கோடிங் எஃப்எல்எஸ், நான் கோடிங் ரிலேட்டட் நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். இந்த கோர்சஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கும் இருக்குது, கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்குது. உங்களுக்கு ஐடி ரிலேட்டடில் நல்ல ஜாப் போகணும், நல்ல சேலரி பேக்கேஜ் போகணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் HR நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கைட் பண்ணுவாங்க. ஒரு ஏஐ இன்ஜினியர் ரோலுக்கு போகிறதுக்கு அதுல வந்து நிறைய டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, கரெக்டா? நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சோ அதுக்கான கொஸ்டின்ஸ் நான் உங்ககிட்ட கேட்கறேன். நீங்க அதை ஆன்சர் பண்ண முடிஞ்சா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் RAG? இந்த RAG ன்னு சொல்றாங்க. சோ RAG அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரிட்ரீவல் ஆக்மெண்ட் ஜெனரேட்டர். ஓகேவா? சோ அந்த ஃபுல் ஃபார்ம்லயே இருக்கு ரிட்ரீவல் சம்திங் அண்ட் ஆக்மெண்ட், அந்த ரிட்ரீவ் பண்ண ஆன்சர்ஸ் ஆர் சம்திங் அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிட்டு தென் ஜெனரேட்டிங் a text. This is the full form of that. என்ன பாத்தீங்கன்னா நம்ம LLM னு சொல்லிரணும். அதுக்கு முன்னாடி நான் ஸ்கில் செட் சொல்லும்போது சொல்றேன். சோ LLM னா நதிங், எல்லாரும் மோஸ்டா யூஸ் பண்றது ChatGPT இல்ல. சோ டெக்ஸ்ட் ஜெனரேட் பண்ற ஒரு மாடல் தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் னு சொல்றோம். நிறைய சொல்யூஷன்ஸ் ஆஃப் கம்பெனி பேஸ்டா நிறைய சொல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். சோ ஒரு மெடிக்கல் பேஸ்டா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணனும் பாத்தீங்கன்னா அந்த LLMs டைரக்டா எடுத்து நமக்கு அவங்களுக்கு ஒரு சாட்பாட் பில்ட் பண்ணி கொடுக்க முடியாது. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க நிறைய மெடிக்கல் அப்ரிவேஷன்ஸ் நிறைய இருக்கும், அவங்க டெர்மினாலஜிஸ் அதிகமா இருக்கும். சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம மாடலை நம்ம டியூன் பண்ணணும். சோ இங்க தான் பாத்தீங்கன்னா இந்த RAG நம்ம யூஸ் பண்ணணும். இந்த RAG என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கும், அவங்க இதுக்கு முன்னாடி எடுத்து
எடுத்த ரிப்போர்ட்ஸா இருக்கட்டும், இல்ல டாக்டர்ஸ் மெயினா யூஸ் பண்ற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஒரு நாலேஜ் பேஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த நாலேஜ் பேஸ் கிரியேட் பண்ணி அதை கம்ப்ளீட்டா ஒரு எம்படிங் மாடல்ஸ்க்கு கொடுக்கும். ஸோ இந்த எம்படிங் மாடல்ஸ் என்ன பண்ணணும், அது கம்ப்ளீட்டா ஒரு வெக்டர்ஸா சேஞ்ச் பண்ணி வெக்டர் டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணிடும். ஸோ இந்த வெக்டர் டேட்டா பேஸ்ல இதோட வெக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். வெக்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் நியூமெரிக்கல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிரும். ஒரு யூசர் வந்து ஒரு query கேக்குறாங்கன்னா அவங்களோட queries-ஐயும் வெக்டரா கன்வெர்ட் பண்ணிடும். வெக்டரா கன்வெர்ட் பண்ணி இது அந்த டேட்டா பேஸ்ல இருக்கா அந்த வெக்டர்ஸை கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி சிமிலாரிட்டிஸா இருக்கிற ஜஸ்ட் அந்த கான்டெக்ஸ்ட்டை மட்டும் ரிட்ரீவ் பண்ணி நம்ம LLMs-க்கு அந்த கான்டெக்ஸ்டும் யூசரோட கொஸ்டின்ஸும் சென்ட் பண்ணி தென் தேர் இஸ் அக்மெண்டேஷன். ஸோ இந்த LLM தான் அந்த ஆன்சரை எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் ரிஃபைன் பண்ணுது. தென் இட்ஸ் ப்ரொடியூஸ் அன் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. ஸோ RAG அப்படின்னா என்னன்னா, ஸோ உங்களோட மாடல் ட்ரெயின் ஆன இன்ஃபர்மேஷன் தவிர அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல உங்க மாடல் ஆன்சர் பண்ணணும், ஹலுசினேட் பண்ணாம ப்ராப்பர் ஆன்சர் பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் இம்ப்ளிமெண்டேஷன் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு கொஸ்டின், நீங்க கான்டெக்ஸ்ட் சொன்னீங்களா, வாட் இஸ் கான்டெக்ஸ்ட்? ஓகே சார், கான்டெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லிருந்தோம்ல வெக்டர் டேட்டா பேஸ்ல கம்ப்ளீட்டா வெக்டர்ஸா சேவ் பண்ணிருக்குன்னு சொல்லிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த சங்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ சங்கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டாக்குமெண்ட் நம்ம அதுக்கு முன்னாடி சொன்ன டாக்குமெண்ட் கிரியேட் ஆகும் சொல்லுவோம். ஸோ அந்த டாக்குமெண்ட்ல ஒரு thousands ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க. இந்த thousands ஆஃப் ஃபைல்ஸை நம்ம டைரக்டா அப்படியே வெக்டர்ஸ்க்கு கொடுத்துட மாட்டோம். இது எல்லாத்தையும் நம்ம ஸ்பிளிட் பண்ணிடுவோம், சங்கிங் சிஸ்டம் சொல்லுவோம். டிஃபரெண்டா இந்த டாக்குமெண்ட்டை பிரேக் டவுன் பண்ணி சேவ் பண்ணி வச்சிடும். இந்த கான்டெக்ஸ்ட்ன்றது இதுக்கு மேட்ச் ஆகிற வெக்டர்ஸ் எங்க இருக்கோ அதுல இருந்து ஓகே இப்போ ஒரு டாக்டர்ஸ் ஒரு ஃபீவர் ரிலேட்டடா கேட்கறோம், இல்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேன்சர் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் வருது, ஒரு query வருதுன்னா ஸோ அந்த கேன்சர் ரிலேட்டடா queries அந்த டேட்டா பேஸ்ல எங்க இருக்குதுன்னு சொல்லி சிமிலாரிட்டி சர்ச் பண்ணி அதுல இருக்க ஆன்சர்ஸை மட்டும் ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். இந்த கான்டெக்ஸ்ட்ன்றது அந்த டாக்குமெண்ட்ல எக்ஸாக்டா இருக்கிற ஆன்சர்ஸ் தான் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு. ஓகே, ஃபைன், தேங்க்யூ. ஸோ கான்டெக்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அதான் இந்த லிட்ரல் மீனிங். ஒரு கண்டென்ட்டோட ஆக்சுவல் மீனிங் தான் கான்டெக்ஸ்ட்ன்றாங்க. இந்த RAG சிஸ்டம்ல மல்டிபிள் ஃபைல்ஸா நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணும்போது 2 ஃபைலுக்குள்ள ஒரு மீனிங் இருக்கலாம். அதுதான் இந்த கான்டெக்ஸ்ட். இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோவை மெயின்டைன் பண்றதுக்கு இப்போ சங்கிங் நடக்கும்போது பாத்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் பிரேக் ஆக சான்ஸ் இருக்கு. இது எப்படி பிரிவென்ட் பண்றீங்க? ஸோ கான்டெக்ஸ்ட் ஓவர்லாப் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சங்கிங்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சங்கிங் இருக்கு. ஃபிக்ஸட் சங்கிங், ஓவர்லாப் சங்கிங். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓவர்லாப் சங்கிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1000 கேரக்டர் சங்க் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 800 நெக்ஸ்ட் கேரக்டர் பாத்தீங்கன்னா இதுல இருக்க 200 சங்க்ஸும் நெக்ஸ்ட் நியூவா கிரியேட் பண்ற சங்க்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த ஓவர்லாப்பிங் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ தர்ஷன். ஸோ ஓவர்லாப்பிங்ன்றது ஒரு ரியலி ஒரு குட் கான்செப்ட். ஓகே, நம்மளோட கான்டெக்ஸ்ட் பிரேக் ஆகாம தடுக்க இட்ஸ் a really good mechanism. So Darshini, can you tell me more about the tokenization and the embedding? Tokenization and embedding பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிஷின்ஸ்க்கு நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். ப்ராம்ப்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற சென்டென்ஸா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே டெக்ஸ்ட் அதே ஃபார்மேட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது, டோக்கன்ஸா கன்வெர்ட் பண்ணிடும். இந்த டோக்கன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்க கொடுக்குற டெக்ஸ்ட் சின்ன சின்ன சங்க்ஸா டிவைட் பண்ணிடும், சின்ன சின்ன வேர்ட்ஸா பிரேக் டவுன் பண்ணிடும். அந்த பிரேக் டவுன் பண்ணி அந்த வேர்ட்ஸை தான் அதுக்கு ஒரு ஐடிஸ் கிரியேட் பண்ணிடும். ஸோ அந்த டோக்கன் ஐடிஸ் தான் இந்த மிஷின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த டோக்கன் ஐடிஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாடல் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, GPT-2 டிஃப்ரெண்ட் மாடல். இந்த மாடல்ஸ் பில்ட் பண்ணும்போது அது ட்ரைனிங் பண்றதுக்காக கொடுக்கும்போது டேட்டா செட்ஸ் கிரியேட் பண்ணும்போது வெக்காபுலரி டிக்ஷனரிஸும் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வெக்காபுலரி டிக்ஷனரிஸ்ல தான் இதோட நியூமெரிக்கல் வேல்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் ஒரு டோக்கன்ஸும் ஜென்ரேட் ஆகுது. இந்த டோக்கன் ஐடிஸ்ன்றது ஜஸ்ட் அதோட ஒரு ரோல் நம்பர் மாதிரி தான். ஸோ அதோட டீடைல்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ எம்படிங்ஸ் கேட்டிங்கன்னா இந்த டோக்கன் ஐடிஸை வச்சு எம்படிங்ஸ்ன்றது கொஞ்சம் கூட மீனிங்ஃபுல்லான செமாண்டிக் மீனிங்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்காக எம்படிங்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ எம்படிங் வெக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸா ஒரு 768 சம்திங் ரேஞ்ச்ல ஃபுல்லா 0 பாயிண்ட் சம்திங் வேல்யூஸா தான் இருக்கும். தேங்க்யூ. சோ ஜெனரலா கேக்குற क्वेश्चंस என்னன்னா டோக்கன் அப்படினா என்னது? சோ ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அதுல வந்து ஒரு 4 வேர்ட்ஸ் இருக்குன்னா அந்த 4 வேர்ட்ஸ்மே டோக்கன்ஸ்னு கேட்டினா கிடையாது. லைக் டோக்கன்ஸ்ன்றது மாடல் டு மாடல் ரேஞ்ச் ஆகிற ஒரு விஷயம். ஓகே, அதை வந்து நீங்க வந்து ஓபன்ஏஐயோட டோக்கனைசர்ஸை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, RAG இருக்கு, ஃபைன் டியூனிங் இருக்கு, எப்போ எதை ப்ரிஃபர் பண்ணணும்? தென் வாட் இஸ் ஃபைன் டியூனிங் எக்ஸாக்ட்லி? ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஃபைன் டியூனிங்னா என்னன்னா ஃபைன் டியூன் இப்ப நம்ம RAG சிஸ்டம் பார்த்தோம். ஃபைன் டியூனிங் இதே மாதிரி ஒரு மாடல் LLM மாடல் எடுக்கிறோம், ஸ்பெசிஃபிக்கா இட்ஸ் ட்ரெயின்ட் ஆன் டிஃப்ரெண்ட் டொமைன்ல அதுக்கு நாலேஜ் இருக்கும். ஸோ ஃபைன் டியூனிங் ஸ்பெசிஃபிக்கா ஒரு டொமைன் ரிலேட்டடா மட்டும் ஆன்சர் பண்ணணும்னா நம்ம அதே மாதிரி தான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட்டா செட்ஸ்ல ரீட்ரெயின் பண்ணும். நம்ம யூஸ் பண்ற எல்லாமே ப்ரீ ட்ரெயின் மாடல்ஸ். இது அகைன் நம்ம ஒரு ரீட்ரெயின் பண்ணும்போது அதுல இருக்க வெயிட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த வெயிட்ஸ் சேஞ்ச் ஆகும்போது இந்த கம்ப்ளீட் மாடல்ஸும் கொஞ்சம் டியூன் ஆகுது. ஸோ இட்ஸ் டேக் மோர் டைம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தேவைப்படும் அதுக்கு. தென் இது அப் டு டேட்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப் டு டேட்டா அது இருக்காது. ஆனா RAG சிஸ்டம் கேட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் பில்ட் பண்றது. ஸோ நம்ம டேட்டா பேஸ் நம்ம நாலேஜ் பேஸ் சொல்லிருந்தோம்ல கிரியேட் பண்ணோம், அது நம்ம எப்ப வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்ல கோஸ்ட் எஃபிஷியன்டாவும் இருக்கும் RAG சிஸ்டம் பில்ட் பண்ண. பிரைமரியா நம்ம ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் ரெஃபர் பண்ணும்போது RAG சிஸ்டம் தான் மோஸ்ட்லியா நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். RAGல நம்ம அளவுக்கும் அக்யூரசி கிடைக்கலன்னா மட்டும்தான் நம்ம ஃபைன் டியூனிங் ப்ரிஃபர் பண்ணுவோம். சம் சிஸ்டம்ஸ் RAGும் ஃபைன் டியூனிங்கும் ரெண்டுமே ஜாயின் பண்ணி யூஸ் பண்ற சினாரியோஸும் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ பாத்தீங்கன்னா RAGன்றது ஒரு எக்ஸ்டர்னல் டேட்டால இருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கெட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்
யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஃபைன் டியூனிங் பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஒரு மாடல் இமேஜ் டேட்டா, ஓகே, நிறைய இமேஜ் டேட்டாக்கு நம்ம ட்ரெயின் பண்ண ஒரு பெரிய மாடலை நம்ம வெறும் அனிமல் இமேஜஸ் மட்டும் லைக் ஜென்ரேட் பண்ணோம், லைக் வந்து கார்ட்டூன் இமேஜஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணோம்னா அதுக்காக நம்ம வந்து லைக் வந்து வி ஃபைன் டியூன். ஸோ ஒரு ஸ்பெசிபிக் டொமைனுக்காக ஏம் பண்றோம்னா அந்த இடத்துல நம்ம ப்ரிஃபர் பண்றது ஃபைன் டியூனிங். ஓகே தர்ஷினி, நீங்க யூ ஹேவ் வொர்க்ட் வித் n number of மாடல்ஸ், கரெக்டா? எந்த மாடல்ஸ் நீங்க அதிகமா ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஏன் அதை ப்ரிஃபர் பண்ணீங்க? ஓகே சார், மாடல்ஸ் அதிகமா யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா நான் ரேலி கார்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா யோலோ மாடல் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இது பாத்தீங்கன்னா வெரி ஸ்மால் லைட் வெயிட் மாடல், அதனால யோலோ சொல்லி ஒரு மாடல் ட்ரெயின் அது யூஸ் பண்றோம். ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பண்றதுக்காக அது யூஸ் பண்றோம், கம்ப்யூட்டர் விஷன் வச்சு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்றதுக்காக. தென் மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது பிரைமரி பாத்தீங்கன்னா அதோட வெயிட், மாடலோட வெயிட் அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு அப்ளிகேஷனுக்கு அது டிப்ளாய்மெண்ட் ஃபேஸ்லயும் பாத்தீங்கன்னா அதுக்கு அது ஆப்டிமைஸ்டா இருக்கு. ஸோ பேசிக்கா அதோட அக்யூரசி இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட், அக்யூரசி அண்ட் த வெயிட் ஆஃப் த மாடல் ரெண்டுமே டிபெண்ட் பண்ணி தான் நம்ம மாடல்ஸ் சூஸ் பண்ணுறது. நீங்க டெவலப்மெண்ட்க்கு என்னென்ன டூல்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்றீங்க? லைக் ஏஐ டூல்ஸ் நிறைய வந்திருக்கு, லைக் வைப் கோடிங்லாம் இருக்கு. ஸோ நீங்க என்னென்ன டூல்ஸ் ப்ரிஃபர் பண்றீங்க? ஸோ ஃப்ரம் த பேஸ்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்றதுலாம் ஓல்ட் ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆன்டி கிராவிட்டி, தென் கோடெக்ஸ், கூகுளோட இப்போ GPT-5 மாடலோட இன்டெகிரேட் பண்ணி கோடெக்ஸும் சூப்பரா ஒர்க் ஆகும். ஸோ விஎஸ் கோட்ல இன்டெகிரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆன்டி கிராவிட்டின்றது எக்ஸாக்டா விஎஸ் கோடோட ஓப்பன் சோர்ஸ்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. தட் மாடல் ஆல்சோ ஒர்க் வெரி பெஸ்ட். ஓகே ஃபைன் தேங்க்யூ. n number of டூல்ஸ் இருக்கு, பட் ஒரு டெவலப்பருக்கும் அவங்க ப்ரிஃபர் பண்ற டூல் வந்து அவங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் டிஃபர் ஆகுது. ஓகே, நீங்களும் நிறைய டூல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, எந்த டூல் உங்களுக்கு செட் ஆகும் அந்த டூல்ல நீங்க ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மீன் டைம் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம், நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவோம், லைக் டெக்னிக்கலா இருக்கலாம், லைக் வந்து த்ரூ ஆர்கிடெக்சர். நீங்க என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? ஓகே சார், மாடலோட அக்யூரசி பெட்டர் அக்யூரசி கிடைக்கணும். அதே மாதிரி மாடலோட வெயிட்டும் லைட் வெயிட்டட் மாடல்ஸ் யூஸ் பண்ணணும். தென் மோஸ்ட் ஆஃப் த டைம் லேட்டன்சி, ஸோ ஆன்சர்ஸ் எல்லோ டைம்ல அது ஜென்ரேட் ஆகுது. ஸோ கரெக்டான அக்யூரசி அவ்வளோ அதிகமா இருந்தாலுமே சம்டைம்ஸ் டேக் மோர் டைம். ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம ஒரு மாடல்ஸ் பில்ட் பண்ண ஒரு மாடல் ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ சேலஞ்சிங் பார்ட். இன்னொரு சேலஞ்சிங் ரேக் சிஸ்டம், டெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ், LLMs யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சங்கிங், விச் டைப் ஆஃப் சங்கிங் நம்ம யூஸ் பண்ணணும், என்ன மாடல், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் அவைலபிளா இருக்கு, மாடல்ஸ் ப்ரிஃபர் பண்ணா பெட்டரா இருக்கும், டோக்கன் சைஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், தென் ப்ராம்ப்ட் டிசைன் பண்றது, தோஸ் ஆர் த சேலஞ்சிங். ஓகே, சோ n number of challenges இருக்கு. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணது அக்யூரசி, கரெக்ட்டா? அக்யூரசி, ஹலுசினேஷன்ஸ், இதெல்லாம் these are the disturbing factors in the AI based solution. இது எப்படி அட்ரஸ் பண்றீங்க? ஓகே சார், ஹலுசினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चंस கேக்குறோம், பட் ஈவன் தோ இட்ஸ் did not know the correct answer. சோ ஆன்சர் தெரியலனா கூட அது ஓகே கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் ப்ரொவைட் பண்ணும் LLMs. சோ அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் ஸ்கோரும் நம்ம அங்க கெட் பண்ணணும். சோ ஒரு ரூல்ஸ் செட் பண்ணிடுவோம். சோ கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் ஹையா இருந்தா மட்டும் தான் ஆன்சர்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும்ன்ற மாதிரி. தென் நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்லயும் மோஸ்ட் ஆஃப் த ஹலுசினேஷன்ஸ் அண்ட் ப்ரிவென்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்குலாம் ஆன்சர் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ஸும் இந்த மாதிரி செட் பண்ண முடியும். தென் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ரேக் சிஸ்டம் டேட்டா பேஸ் கொடுக்குறோம், டேட்டா பேஸ் கொஞ்சம் கூட நம்ம கிளாரிட்டியா கொடுத்தோம்னா நம்ம ஹலுசினேஷன் ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகே ஃபைன். சோ இந்த மாதிரி ஹலுசினேஷன்ஸ் அண்ட் அக்யூரசியை நீங்க ரிஃபைன் பண்றதுக்கு இந்த டெம்பரேச்சர் ஒரு பாராமீட்டர் இருக்கு, அதை நீங்க டிஸ்கவர் பண்ணி பார்க்கலாம். தட் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ இன் ரெடியூசிங் ஹலுசினேஷன்ஸ். ஓகே தர்ஷினி, ஃபைனலா ஒரு சினாரியோ பேஸ்ட் क्वेश्चन நான் கேக்குறேன். சோ நீங்க ஒரு AI மாடல் பில்ட் பண்ணிருக்கீங்க. சோ ஃபார் தி பாஸ்ட் 4 to 5 months பாத்தீங்கன்னா மாடல் நல்லா தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு சாட் பாட். ஓகே, சோ யூசர்ஸ் கேக்குற क्वेश्चंसக்கு அதை ஆன்சர் பண்ணுது. பட் சடனா ஒரு மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கால் வருது உங்க டெவலப்பர் டீம் கிட்ட இருந்து. இந்த மாதிரி வந்து யூசர் சைட்ல இருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, ஒரு பர்டிகுலர் கான்வர்சேஷன் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா உங்களோட மாடல் இட் இஸ் கிவிங் a wrong advice, ஒரு ராங் மெடிக்கல் அட்வைஸ். ஒரு பர்சனுக்கு வந்து ஃபீவர் சொல்லிருக்காரு, அதுக்கு வந்து உங்க மாடல்ல மெடிசின்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி லைக் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு மெடிசினை பிரிஸ்கிரைப் பண்ண வேண்டியது ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் மட்டும் தான் has the permission to do so. இந்த இடத்துல உங்க மாடல் இட் இஸ் கிவிங் advices that should not be given first of all. கரெக்ட்டா? இத நீங்க இமிடியேட்டா அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? இமிடியேட்டா அட்ரஸ் பண்ணனும். you have only 5 minutes. how do you go? ஓகே சார், இது பேசிக்கா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ண இத ஸ்டாப் பண்ணனும்னா ஜஸ்ட் நம்ம அதோட ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டை சேஞ்ச் பண்ணி சோ ஒரு ஆன்சர்ஸ் டைரக்டா கொடுக்க கூடாது, ஒரு க்ளோஷர் கொடுத்துடலாம். சோ யூ டோன்ட் ஆன்சர் திஸ் क्वेश्चंस as கேட்டாலுமே ஒரு டாக்டர் சஜஷன்ஸ் வேணும்னு சொல்லி ஜஸ்ட் சஜஷன்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ற மாதிரி ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ஸை சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் பிரைமரியா. தென் we set a rules, set of rules செட் பண்ணி ஓகே ஒரு பேஷண்ட்ஸ் வந்து அதுல சாட் கொடுக்குறாங்கன்னா சோ ஆல்ரெடி ஒரு டாக்டர் பேஸ் பண்ணி ஒரு டாக்டர் பாருங்க அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் அகைன் லூப்ல அது ஆன்சர் பண்ற மாதிரி செட் பண்ணும். ஓகே ஃபைன். சோ थैंक यू தர்ஷினி. சோ இந்த ஒரு பர்టిక్యులர் சினாரியோ எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னா தர்ஷினி இஸ் செட்டிங் a meta prompt or ஒரு சிஸ்டம் லெவல் prompt. ஓகே, ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்றாங்க. சோ ஒரு யூசர் கொடுக்குற ப்ராம்ப்ட்ல இவங்களோட சிஸ்டம் ப்ராம்ப்ட் அட்டாச் ஆகி போகும். அதாவது ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கணும், ஒரு லெஸ் கான்ஃபிடென்ட் ஒரு சஜஷன் கொடுக்கணும். சோ ரொம்ப இந்த ஃபினான்ஷியல், மெடிக்கல், லா இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஆன்சர்ஸ் வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுன்றத அவங்க சிஸ்டம் லெவல் ப்ராம்ப்டா கொடுத்துறாங்க. அது within 5 minutes அவங்க சொல்யூஷனா கொடுத்துறாங்க. சோ thank you தர்ஷினி, it was great to have you with us and
ஆல் திஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர் கரியர்.